வணக்கம் விவசாய நண்பர்களே, எங்கள் நிறுவனம் அக்ரிஜீவான் ஃபார்மிங்குக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை பற்றி பேச போகிறோம். அது என்னவென்றால், பன்றி வளர்ப்பு பண்ணை தொடங்க சரியான இடமும் நிலமும் எப்படி தேர்வு? விவசாய நண்பர்களே, பலர் நல்ல இன பன்றிகளை வாங்கி பணமும் முதலீடு செய்கிறார்கள். ஆனால் பண்ணையை தவறான இடத்தில் அமைத்து விடுகிறார்கள். அதன் காரணமாக பின்னர் தண்ணீர் பற்றாக்குறை, நோய் பரவல், சேறு, துர்நாற்றம், போக்குவரத்து சிரமம் மற்றும் அண்டை வீட்டாருடன் பிரச்சினை போன்ற சிக்கல்கள் ஆரம்பமாகின்றன. ஆனால் நீங்கள் பன்றி வளர்ப்பு தொடங்க நினைத்தால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த வீடியோவை முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள். ஏனெனில் சரியான இடத்தேர்வே பண்ணையின் வெற்றிக்கான முதல் படி. இன்னும் எங்கள் யூடியூப் சேனல் அக்ரிஜீவான் ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியானால் விவசாய நண்பர்களே, பன்றி வளர்ப்பு பண்ணைக்கான சரியான இடம் மற்றும் நிலத்தை எப்படி தேர்வு செய்வது என்பதை முதல் முக்கிய அம்சம் இடம் மற்றும் காலநிலை. பன்றிகள் வெப்பத்தையும் குளிரையும் தாங்கும். ஆனால் அதிக வெப்பம், அதிக குளிர் அல்லது அதிக ஈரப்பதம் அவற்றின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் பாதிக்கும். எனவே பண்ணை மிக அதிகமான கடுமையான காலநிலை இல்லாத இடத்துல இருக்க வேண்டும். மிதமான வெப்பம் அல்லது மிதமான கலர்க்குள்ளாதராக குளிர் உள்ள இடம் வளர்ப்புக்கு சிறந்தது. இதுடன் நல்ல காற்றோட்டமும் மிகவும் அவசியம். பண்ணை அடைப்பட்ட இடத்தில் இருந்தால் உள்ளே துர்நாற்றமும் ஈரப்பதமும் அதிகரிக்கும். இதனால் நோய் ஆபத்து கூடும். எனவே திறந்த வெளி மற்றும் காற்று சுலபமாக செல்லும் இடத்தை தேர்வு செய்யுங்கள். அந்த பகுதியில் அதிக தூசி இருந்தாலும் அல்லது அருகில் தொழிற்சாலை இருந்தாலும் அந்த இடத்தை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தூசியும் மாசுபாடும் பன்றிகளின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இதுடன் நல்ல காற்றோட்டமும் மிகவும் அவசியம். பண்ணை அடைப்பட்ட இடத்தில் இருந்தால் உள்ளே துர்நாற்றமும் ஈரப்பதமும் அதிகரிக்கும். இதனால் நோய் ஆபத்து கூடும். எனவே திறந்த வெளி மற்றும் காற்று சுலபமாக செல்லும் இடத்தை தேர்வு செய்யுங்கள். அந்த பகுதியில் அதிக தூசி இருந்தாலும் அல்லது அருகில் தொழிற்சாலை இருந்தாலும் அந்த இடத்தை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தூசியும் மாசுபாடும் பன்றிகளின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இப்போது நிலத்தின் தரத்தை பற்றி பேசலாம். விவசாய நண்பர்களே, எல்லா நிலமும் பண்ணை அமைக்க ஏற்றதல்ல. நிலம் மிக அதிக மணல் கலந்ததாக இருந்தாலும் அல்லது பலவீனமாக இருந்தாலும் கட்டிட வேலைகளில் சிரமம் ஏற்படும். பண்ணைக்கு வலுவான லேசான மண்மேக அமைப்பு கொண்ட மற்றும் சமநிலையுள்ள நிலம் நல்லது. நிலம் மிகவும் சாய்வு அதிகமாக இருக்கக்கூடாது. லேசான சாய்வு இருந்தால் நல்லது. ஏனெனில் மழை நீர் எளிதாக வெளியேறும். நிலம் முழுமையாக சமமாக இருந்தால் தண்ணீர் தேங்கும். அதனால் சேரும் நோயும் அதிகரிக்கும். முடிந்தால் நில பரிசோதனை செய்து இதனால் அந்த நிலம் கட்டிடத்திற்கு பொருத்தமானதா என்பதை அறியலாம். இதற்காக உள்ளூர் வேளாண்மை துறை அல்லது கால்நடை துறையின் உதவியை பெறலாம். இப்போது மிக முக்கியமான விஷயம் தண்ணீர் வசதி. விவசாய நண்பர்களே, பன்றி வளர்ப்பில் நீர் மிகவும் அவசியம். ஒரு பெரிய பன்றி தினமும் சுமார் 10 முதல் 15 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கும். உங்களிடம் 50 பன்றிகள் இருந்தால் தினமும் சுமார் 500 முதல் 700 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். எனவே பண்ணை தொடங்குவதற்கு முன் அங்கு சுத்தமான மற்றும் போதுமான தண்ணீர் இருக்கிறதா என்று கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். தண்ணீர் இருப்பது மட்டும் போதாது, தண்ணீர் வெளியேறும் வசதியும் அவசியம். பண்ணையில் கழிவு நீர், கழுவும் தண்ணீர் அல்லது மழை நீர் தேங்கக்கூடாது. அதற்காக கால்வாய், சாய்வு மற்றும் சரியான வடிகால் அமைப்பு முன்பே திட்டமிட வேண்டும். தண்ணீர் தேங்கினால் நோயும் துர்நாற்றமும் அதிகரிக்கும். இப்போது சாலை மற்றும் சந்தைக்கு உள்ள தூரத்தை பற்றி பேசலாம். விவசாய நண்பர்களே, பண்ணை மிகவும் உள்ளே அல்லது மோசமான சாலையில் இருந்தால் தீவனம் கொண்டு வரவும் மருந்து கொண்டு வரவும் பன்றிகளை விற்கவும் சிரமம் ஏற்படும். எனவே சாலை வசதி உள்ள இடத்தை தேர்வு செய்யுங்கள். சிறந்த முறையில் பார்த்தால் முக்கிய சாலையிலிருந்து சுமார் 5 முதல் 10 கிலோமீட்டர் உள்ளே இருந்தால் நல்லது. இதனால் வாகனங்கள் எளிதாக வர முடியும் மற்றும் உங்கள் செலவும் குறையும். சந்தை மிகும் தூரத்தில் இருந்தால் தீவனம் கொண்டு வர செலவு அதிகரிக்கும் மற்றும் பன்றிகளை விற்கவும் நேரம் பிடிக்கும். அதனால் இடத்தை தேர்வு செய்யும் போது சந்தை தூரத்தையும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இன்னொரு முக்கிய அம்சம் சுற்றுப்புற பழல் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து தூரம். பன்றி வளர்ப்பில் சில துர்நாற்றமும் சத்தமும் இருக்கும்.
எனவே பண்ணையை கிராமம் அல்லது குடியிருப்பு பகுதிக்கு மிகவும் அருகில் அமைக்கக்கூடாது. குறைந்தபட்சம் 500 முதல் 1000 மீட்டர் தூரம் இருக்க முயற்சி செய்யுங்கள். இதனால் பிரச்சனைகள் குறையும் மற்றும் பண்ணை நடத்தவும் எளிதாக இருக்கும். சுற்றிலும் திறந்த நிலம், வயல்கள் அல்லது மக்கள் கூட்டம் குறைந்த பகுதி இருந்தால் இன்னும் சிறந்தது. இதனால் நோய் பரவும் ஆபத்தும் பாதகம் குறையும். அருகில் வேறு கால்நடை பண்ணைகள் இருந்தால் அவற்றிலிருந்து சிறிது தூரம் வைத்திருப்பது நல்லது. விவசாய நண்பர்களே, நீங்கள் பன்றி வளர்ப்பை சரியான முறையில் தொடங்க விரும்பினால் நிலத்தேர்வு முதல் ஷெட் வடிவமைப்பு, இனத்தேர்வு, செலவு, லாபம், சந்தைப்படுத்தல் மற்றும் முழுமையான பயிற்சி வரை அனைத்தையும் கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்கள் பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இதில் ஆரம்ப நிலையிலிருந்து வெற்றிகரமான பண்ணை நடத்துவது வரை முழு தகவலும் எளிய மொழியில் வழங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை பற்றி மேலும் தகவல் பெற அல்லது ஆர்டர் செய்ய கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அழைக்கலாம் அல்லது செய்தி அனுப்பலாம். நீங்கள் அக்ரிஜீவான் இணையதளத்தின் மூலம் கூட இதை ஆர்டர் செய்யலாம். அதன் இணைப்பு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ளது. விவசாய நண்பர்களே, முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் பண்ணைக்கான சரியான இடத்தை தேர்வு செய்வதே பாதி வெற்றியாகும். காலநிலை சரியாக இருக்க வேண்டும், நல்ல காற்றோட்டம் இருக்க வேண்டும், நிலம் வலுவாக இருக்க வேண்டும், தண்ணீர் வசதி மற்றும் வடிகால் வசதி இருக்க வேண்டும், சாலை அருகில் இருக்க வேண்டும் மற்றும் குடியிருப்பிலிருந்து சரியான தூரம் இருக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே சரியான முடிவு எடுத்தால் பண்ணையை நடத்துவது மிகவும் எளிதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், மற்ற விவசாய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனல் அக்ரிஜீவான் ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.